ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்கியபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुक्मं व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं धरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरं यस्य गोभिप्रकाशाभिराविद्यं निगतं तमः वाழிपरकालन् वाழிकलिकण्डि वाழிकुறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கிருள் கட்டி தெய்வம் அடங்கா நெடும்பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துளைகள் அஞ்சுக்கிலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கெடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமனம் நீ எனக்குத்தா அறிவு தரும் பெரிய திருமொழி தப்பாமல் 1084 பாட்டும் குறியதொரு தாண்டகம் 4 ஆரைந்து குலா நெடுந்தாண்டகம் 7 கூற்றிருக்கை ஒன்றும் சிறிய மடற்பாட்டு 38 2 சீர் பெரிய மடலதனில் பாட்டு 78 இறையவனே கார்த்திகையில் கார்த்திகை நாள் எழில் குறையல் வரு கலியா இறங்கு நீயே மைவண்ணனரும் கொஞ்சி குடல் பின் தாழ மகரம் சேர்குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ணவன் சிலையே துணையா இங்கே முன்னே நின்றார் கைவண்ணம் தாய்வாய் கமலம் போலும் கண்ணினை அவனை கண்டும் தோங்கி அவரை தேவரென்று ஜினோமே. பரகால நாயகியானவர் தானும் நாயகனான எம்பெருமானும் முதலிலே சந்தித்த ஒரு மறக்க முடியாத சம்பவத்தை கொள்கிறார் இந்த பாசுரத்திலே என்பதாக பார்த்து கொண்டிருக்கும். இப்படிப்பட்ட ஒரு அழகான சம்பவம், மறக்க முடியாத சம்பவம், நினைக்க நினைக்க இனிப்பான ஒரு சம்பவத்தை பகிர்ந்து கொள்வதற்கு ஒருவர் கிடைத்து விட்டால் அதுவே பெரிய லாபமாம். காந்தாஸ்லேஷாத் அதிக சுபகா காமினாம் தூத லாபா அப்படின்னு மேகதூதத்துல காளிதாசன் ஒரு வாக்கியம் சொல்றான். நாயகனும் நாயகியும் 2 பேரும் சேர்ந்து இருப்பதை காட்டிலும் மிகவும் இனிமையானது எது அப்படின்னா அந்த பழைய நினைவுகள், அந்த பழைய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு, அதற்கான மனிதர்கள், தோழர்கள், தோழிகள் தூது விடுவதற்காக மேக தூதத்திலே சொல்கிறான். தூது விடுவதற்கு ஒருவர் கிடைத்து விட்டாரானால், அதாவது 2 பேரையும் சேர்த்து வைப்பவராக ஒருத்தர் கிடைத்து விட்டாரானால் அது நாயகனே நேர கிடைத்ததை காட்டிலும் மிகவும் விசேஷமானது, மிகவும் இனிமையானது அப்படின்னு சொல்றான். அந்த ரீதியிலே இப்பொழுது இந்த பரகால நாயகிக்கு சாட்சாத் நாயகனே நேரே வந்தால் எந்த சந்தோஷமோ அதே சந்தோஷத்தோடு கூட, அதே ஆர்வத்தோடு கூட எம்பெருமான் தன் முன்னே வந்து நின்ற வைபவத்தை சொல்லி இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் என்பதாக அழகா சொல்றார். வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னும் போதே எனக்காக வந்தார், என் முன்னே வந்து நின்றார் என்கிற ஒரு ஆசையம் தெரிகிறது. ஒரு சமயம் காஞ்சிபுரத்துல பெருமாள் புறப்பாடு, 6ஆம் உற்சவம், வேணுகோபாலன் சாத்துமுடி புறப்பாடு. பெருமாள் அங்கிருந்து கிளம்பி காஞ்சிபுரத்திலேருந்து கிளம்பி பெரிய காஞ்சிபுரம் வந்து அங்கேயும் இன்னைக்கு கொஞ்ச தூரம் மேல போவார். மேல போய் ஏகாம்பரேஸ்வரர் கோயில் வரைக்கும் போவார்.
ஏகாம்பரேஸ்வரர் கோயில தான் நிலாத்துங்கல் துண்டத்தான் பெருமாள் இருக்க. அந்த கோயில் வாசல்ல போய் கொஞ்ச நாள் பெருமாள் எழுதிருப்பார். அங்க முன்னாடி ஒரு பெரிய மண்டபம் ஒன்று இருக்கு. அந்த மண்டபத்துல பெருமாள் கொஞ்ச நாள் எழுதிருப்பார். அந்த சமயம் அங்க வேற காரியத்துக்காக போயிருந்தேன். சந்தியாவந்தனம் பண்றதுக்காக போனோம். அந்த பக்கம் அந்த குளத்துல சந்தியாவந்தனம் பண்றது உண்டு. அப்ப பார்த்தா எதிர்க்க திருவனந்தபுரத்திலேருந்து வந்த ஒரு மாமி இருக்காங்க. எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி எப்படி நீங்கள் எப்படி இந்த இடத்துக்கு வந்தீர்கள் அப்படின்னு கேட்டேன். அந்த மாமிக்கு அதவாட்ட பெரிய ஆச்சரியம், பெரிய சந்தோஷம். என்னன்னு கேட்டா, இவர் வரதராஜ பெருமாள் தானே அப்படின்னா, ஆமாம் அப்படின்னு. நான் இவரை தான் சேவிக்க முடியாத போயிடுமோன்னு ரொம்ப 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 கவலைப்பட்டிருந்தேன். நாயாச்சு ஊருக்கு கிளம்பி போகணும். அப்போ அவ ஸ்மார்த்தாள் ஆனப்படினால பக்கத்துல இருக்க சில கோயில்கள்லாம் சேவிச்சிருக்கா. ஏகாம்பரேஸ்வரர், காமாட்சி அம்மன் கோயில், இப்படி சில கோயில்லாம் சேவிச்சிருக்கா. ஆனா காஞ்சிபுரம் வந்துட்டு வரதராஜ பெருமாளை சேவிக்காம போறதுக்கு இஷ்டம் இல்லை. அப்போ பெருமாளை சேவிக்க முடியலையே, ஆனா சமயமும் இல்லை. சேவிக்க முடியலையே நான் கஷ்டப்பட்டு இருக்கும்போது பார்த்தா பெருமாள் முன்னாடி வந்து நிக்கிறேன். நான் கோயில இருந்து வெளியில வந்து நிக்கிறேன், என் முன்னாடி பெருமாள் நிக்கிறேன். என்ன, யார் பெருமாள் இவர் அப்படின்னு கேட்டா வரதராஜ பெருமாள் சொல்றா. அப்போ எனக்கு இந்த அனுகிரகத்தை என்ன சொல்றதுன்னே தெரியல மாமாங்கிற அந்த மாமி. அது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு, நான் எனக்கு போய் அனுகிரகம் பண்ணணுங்கிறதுக்காக என் முன்னாடி வந்து நிக்கிறாரு. நான் அவரை தேடி போகணும்னு போக முடியல, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது அப்படின்னு சொல்றார். அந்த மாதிரி நாமளே ஒரு பெருமாளை கஷ்டப்பட்டு சேவிக்கணும் அப்படின்னு நினைச்சுன்னு போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பெருமாளே முன்னாடி வந்துட்டாரா. இது எல்லாருக்குமே இருக்கும். அடியனுக்கும் கூட ஒரு சமயம் திருச்சானூர் போயிருந்த போது தாயார் திருமலைக்கு போய் பெருமாள் சேவிச்சுட்டு வந்துட்டேன். ஆனா திருச்சானூர் தாயார் சேவிக்கிறதுக்கு சமயம் இல்லை, கிளம்ப வேண்டியதா போயிடுச்சு. மனசுக்குள்ள மாத்திரம் கஷ்டமா இருந்தது. ஸ்ரீஸ்துதியை சொல்லிக்கலாம், கஷ்டமா இருக்கு, தாயார் சேவிக்க முடியல, எப்படி சேவிக்க போறோமோ நினைச்சுட்டு இருந்த போது தாயார் வெளியில எழுதிருக்கார். என்ன கேட்ட புறப்பாடுன்னு சொல்லிட்டு தாயார் வெளியில எழுதிருக்கு. அப்போ எவ்வளவு பெரிய பாக்கியமா இருக்கும் அதெல்லாம். அந்த மாதிரியாக நாம் தேடி போன விஷயம் நம்மை தேடி வந்தால் எவ்வளவு பாக்கியமா இருக்கும். சாதாரணமாக பக்தர்கள் நம்மெல்லாம், நமக்கெல்லாமே இது ரொம்ப நினைக்கும்படியான ஒரு நினைவை கொடுத்திருக்கிறது, மறக்க முடியாத ஒரு நினைவை கொடுத்திருக்கிறது. அப்படின்னா ஒரு நாயிகா பாவத்திலே இருக்கக்கூடிய பரகால நாயகிக்கு எம்பெருமான் அப்படி வந்து நின்றார் அப்படின்னா எப்படி இருக்கும். அவருக்காகத்தானே இவர் என்னென்ன பிரயாசம் பண்ணலாம் நினைச்சுட்டு இருக்கார். திருமங்கியாழ்வார் பல ஊருக்கு போனது எதுக்காக? பெருமாளை சேவிக்க வேணும் அப்படின்னு தானே. ஊராயவெல்லாம் ஒழியாமே நான் அவனைங்கிறார். நான் எல்லா ஊருக்கும் போவேங்கிறார். எல்லா ஊருக்கும் போய் அவனை பார்ப்பேன், மடல் எடுப்பேன், சிறிய திருமடல். சீரா நான் அவனை காரார் திருமேனி காணும் அளவும் போய் அவனை பார்க்கணுங்கிறதுக்காக நான் சீரார் திருவேங்கடமே திருக்கோவலூரே மதில் கட்சி ஊரகமே பேரகமே பேராமரு திருத்தான் வெள்ளரையே வெக்காவே பேராளி தன்கால் நரையூர் திருப்புலியூர் ஆராமம் சூழ்ந்த வரங்கம் கடமங்கை காரார் மணி நிற கண்ணனூர் விண்ணகரம் சீரார் கணபுரம் சேரை திருவழுந்தூர் காரார் குடந்தை கடிகை கடன்மல்லை ஏறார் பொழில் சூழ் இடவந்தை நீர்மலை சீராரும் மாளிரெஞ்சோலை திருமோகூர் ஆரோர் புகழும் வதரி வடமதுரை ஊராயவெல்லாம் ஒழியாமே. என்னென்ன ஊர், அவனுடைய ஊர் என்னென்ன இருக்கோ எல்லா ஊருக்கும் நான் போவேன். நான் போய் அவனை பார்க்கணுங்கிறதுக்காக போவேன். மடல் ஊறுதல் இங்கே அந்தந்த ஊருக்கு போய் அவன் பெயரை சொல்லி மடல் ஊர்ந்து கடைசியிலே அவனை நாயகனாக பெறுவேன் அப்படிங்கிறார். அதுக்காக எத்தனை ஊர் வேணும்னாலும் போவேன் அப்படின்னு சொல்ற பரகால நாயகி தான் இந்த நாயகி தான் அவர். அப்படி ஒரு நாயகியை நினைத்து கொண்டிருக்கும் போது அவருக்கு நேரே எதிரே அந்த நாயகன் முன்னாடி வந்து நின்றால் எப்படி இருக்கும்? தாம் இருந்த இடத்திலே நாம் மடல் எடுத்து சென்று கிட்ட வேண்டும்படியாக இருக்கன்னு சொல்ற அழகா. நாம் மடல் எடுத்து ஒவ்வொரு ஊரா போய் சேவிக்க வேண்டி இருக்கச்ச நாம் இருந்த இடத்திலே அவர் விட்டார் அப்படின்னா அப்ப எப்படிப்பட்ட பாக்கியமா இருக்கணும் எனக்கு. எப்படிப்பட்ட பாக்கியம் என்பதற்கு மேல என் மனசுல எப்படிப்பட்ட ஒரு மகிழ்ச்சி இருக்கணும் அப்படிங்கிறதை நீ தெரிந்து கொள் தோழின்னு தோழியை பார்த்து சொல்லுகிறார். இருவராய் வந்தார், அப்படியாக வந்தார், என் முன்னே நின்றார். அச்ச வேகமா தான் வந்தார். சரி போயிடுவார்னா என் முன்னே நிற்கிறார். ஏன் நிற்கிறார் அப்படின்னா என்ன பாவத்திலே நிற்கிறார் அவர்னு நமக்கு எப்படி சொல்ல முடியும்?
தோழியானவள் என்ன சொல்லுகிறாள் அப்படின்னா, உன்னை பார்த்தவுடன் அவன் நிற்கிறார் அப்படின்னா மோகித்து நிற்கிறார்னு அர்த்தம். அதாவது பிரமிச்சு நிற்கிறார்னு அர்த்தம் சொல்லலாம். ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன பையன், அந்த சின்ன பையனை சென்னைக்கு கூட்டின்னு வரார். நீ வா, சமுத்திரத்துக்கு போய் கடலை போய் பார்க்கலாம் அப்படின்னு. சின்ன பையன் ஆகா நம்ம கடல் பார்க்க போறோம்னு நினைச்சுட்டு இருக்கான். கடல்னா எப்படி இருக்குமா அப்படின்னா, காவேரி போல இருக்கும், வான்னு கூட்டின்னு போயிட்டான். அங்க போய் கடலை பார்த்தானா வாயை பிளந்து நின்றவன் தான். காவேரி மாதிரியா இருக்கும் கடல். காவேரி என்ன ஆனாலுமே அது ஒரு சின்ன நதி தானே. ஆனா கடல் அலைகள் பொங்கி பொங்கி வருவதும், நுரைகளை பார்த்தும், அக்கறையே தெரியாமல் இருப்பதும், இதெல்லாம் பார்த்து அப்படியே காவேரி போல இருக்கும் சொன்னேன்னு அப்படின்னு வாய் பிளந்து நிற்பான் இல்லையா. அந்த மாதிரியாக எம்பெருமான் இப்பொழுது நாயகியை பார்க்கும்போது, அந்த நாயகனான எம்பெருமான் ஒரு அழகு நதியை பார்க்க போறோம்னு நினைச்சுட்டு இருக்கான். ஒரு லாவண்ய நதி, லாவண்ய நிதி, லாவண்ய நதி, சௌந்தரிய நதி, அதை நான் பார்க்க போறோம்னு ஆசையோட வந்தான். இங்க வந்து பார்த்தால் சௌந்தரிய கடல் இருக்கு. அப்போ பார்த்தால் எப்படி இருப்பான்? அதுக்கு மேலே தாண்டி போக முடியுமா? இல்ல அந்த கடலை பார்த்த பையன் தான் அந்த கடலை தாண்டி தான் மேல போக முடியுமா? அந்த மாதிரி இவளை தாண்டி மீற போக முடியாத ஒரு நிலை, இவளுடைய சௌந்தர்யாதிகளை பார்த்து பிரமித்து போய் நிற்கக்கூடிய ஒரு நிலை, அந்த நிலையிலே முன்னாடி வந்து நிற்கிறான் அப்படின்னு அர்த்தம். இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார், இதுதான் தோழி சொன்ன அர்த்தம். அதுதானே அப்படின்னு. அப்ப நாயகி சொன்னால், இல்லை தோழி, அதற்காக இல்லை, பின்ன நான் அவனை பார்க்க வேணும் என்பதற்காக அவன் வந்து நிற்கிறார் அப்படின்னு. ஏன் அப்படின்னா மேற்கொண்டு பாட்டில் அந்த அர்த்தம் வருது. அதனால ஸ்திரமாக நிற்கிறார். நான் பார்க்காமல் போய்விட போறோனோ என்பதற்காக நிலையாக அந்த இடத்திலே வந்து என் எதிரே வந்து நின்றான் எம்பெருமான். இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார். உடனே தோழி சொன்னால், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறதே, நீ சொல்வதை கேட்கும் போதெல்லாம் நேர பார்க்கிற மாதிரி இருக்கு. அப்புறம் என்ன ஆயிற்று? உன் முன்னாடி வந்து நின்றார், பிறகு என்ன ஆயிற்று அப்படின்னு தோழி. பிறகு எம்பெருமானை நீ பார்த்தாயா? அவன் உன்னை பார்த்தானா? அவன் எப்படி இருந்தான்? கதமூரு கதம் பாகுலாம் பிராட்டி சொல்ற மாதிரி சீதா பிராட்டி சொல்ற, எம்பெருமான் எப்படி இருக்கான், ராமன் எப்படி இருக்கான் எனக்கு சொல்லுங்கிறான். யார்கிட்ட? ஆஞ்சநேயர்கிட்ட. நாயகன் எப்படி இருக்கான்னு சொல்லு, அவனுடைய கை எப்படி இருக்கு, அவனுடைய தோல் எப்படி இருக்கு, எல்லாத்தையும் எனக்கு சொல்லுங்கிறான். அப்போ ஆஞ்சநேயர் சாமுத்திரிகா லட்சணம் மொத்தத்தையும் சொல்ற. அதாவது வெறுமை பெருமாள் ராமன் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தவர் இல்லை, வேற சாமுத்திரிகா லட்சணம் மொத்தமும் தெரியும். அந்த லட்சணங்கள் மொத்தமும் பெருமாள் ஸ்ரீராமனுடைய திருமேனியில இருக்கு. அதை அப்படியே கொண்டு வந்து அப்படியே ஒப்பிக்கிறார். என்னென்ன இருக்கு எல்லாத்தையும் சொல்றேன். அதாவது கை கால் அப்படின்னு இருந்தா போறாதே, எந்த இடத்துல உன்னதமாக இருக்கணும், எந்த இடத்துல அது குமிழ்ந்து இருக்கணும், எந்த இடத்துல திரண்டு இருக்கணும், இதெல்லாம் கணக்கு உண்டு இல்லையா. தோள்கள் எல்லாம் திரண்டு இருக்கணும், வயறு என்பது ஆல இலை போலே உள்ளே அடங்கி இருக்கணும், கைகள் எல்லாம் தீர்க்கமாக நீண்டு இருக்கணும், இப்படிலாம் கணக்கெல்லாம் உண்டு இல்லையா சாமுத்திரிகா லட்சணத்துல. அப்போ அதையெல்லாம் ஆஞ்சநேயர் ஒண்ணு ஒன்னா சொல்ற. அதுக்கெல்லாம் அர்த்தமே நமக்கு புரியாது. ராமாயணத்துல வரும் இந்த இடத்துல அங்க ஸ்ரீராமனுடைய லட்சணங்களை சொல்லச்சு நமக்கு அர்த்தம் புரியாது. ஏன்னா நமக்கு என்ன சாமுத்திரிகா லட்சணம் தெரியும்? ஒண்ணும் தெரியாது, நமக்கு ஒண்ணும் தெரியாது. இப்ப நம்ம லட்சணம் தான் நமக்கு தெரியும். ஆனா அழகா சொல்ற, புரியாத இடம் வியாக்கியானங்களை பார்த்து கஷ்டப்பட்டு புரிஞ்சுக்கணும் ஒரு ரீதியில. அப்படியாக தோழி கேட்கிறார், நீ ஈடுபட்ட துறை என்ன, அவன் ஈடுபட்ட துறை என்ன, நீங்கள் எப்படி பார்த்தீர்களா அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆசை ஒண்ணு இருக்கும் இல்லையோ. மாமகா பாண்டவகா செய்வ கிம் அபூர்வத சந்தேகங்கிறார் பகவத்கீதையில. யுத்தம் ஆச்சுன்னா மேல என்ன ஆச்சுன்னு கேட்கணுங்கிறார் திருதராஷ்டிரம். யுத்தத்துல என்ன நடந்தது அந்த மாதிரியா மிக ஆச்சரியமா சொல்லியிருக்கியே. எம்பெருமான் இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் அப்படின்னு முன்னாடி வந்து நின்றிருக்காரு. அப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா தோழி அதை சொல்லுகிறேன்னு ஆரம்பிக்கிறாள். இப்போ கைவண்ணம் தாமரைவாய் கமலம் போலும் கண்ணிலையும் அரவிந்தம் அடியும் அஹ்தேம் அவ்வண்ண தவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவரென்று அஞ்சினோமே. முன்னாடி வந்து நின்றா, நான் தலையை குனிஞ்சின்னு இருக்கேன். என்ன ஆனாலும் பெண் அல்லவா, நேருக்கு நேர் சட்டுன்னு பார்க்க முடியாதல்லவா.
அந்த சமயத்திலே ஒரு தாமரை பூ மலர்ந்தது. ஏதோ தாமரை பூ மலர்கிறதே, ஒருவேளை தாமரை பூ கொண்டு வந்திருக்கிறானோ, கையில தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கானோ, பத்மநாப பெருமாள் கையில தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கார், அந்த மாதிரி கையில தாமரைப்பூ வச்சுட்டு இருக்கானோ, அந்த தாமரைப்பூவை மலர்த்துகிறானோ, லீலா கமலம் அப்படின்னு சொல்லுவார்கள். லீலைக்காக ஒரு கமலம், ஒரு தாமரைப்பூ, இல்லை எனக்காக தாமரைப்பூ கொண்டு வந்திருக்கிறானோ அப்படின்னு மெதுவாக கண்ணை திறந்து பார்த்தா அது தாமரைப்பூ இல்ல, அது அவனுடைய கைதான். இது கை வண்ணம் தாமரை, அந்த கை என்பது தாமரை வண்ணமாக இருக்கு அப்படின்னு ஆரம்பிச்சு. கை வண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் அப்படின்னா தோழிக்கு ரொம்ப ஆச்சரியம். என்ன இது? நாயகனை பார்ப்பவர்கள் ஒண்ணு கேசாதி பாதாந்தமாக பார்த்து அனுபவிப்பார்கள், இல்ல பாதாதி கேசாந்தமாக பார்த்து அனுபவிப்பார்கள். இப்படிதானே பார்த்திருக்கோம் நம்ம. நாயிகா பாவத்தில் அனுபவித்தவர்கள் நம்மாழ்வார் முகத்தை ஏழையராவிலே ஆச்சரியமாக கேசத்திலிருந்து ஆரம்பித்து அனுபவிக்கிறார், இல்ல இணை கூட்டங்களோ அப்படின்னு கண்கள்ல இருந்து ஆரம்பிக்கிறார். சுவாமி தேசிகன் தேவநாயக பஞ்சாசத்திலே முகத்திலிருந்து ஆரம்பிச்சு திருக்குறள் கற்றையிலிருந்து ஆரம்பிச்சு கிரீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு பாதாந்தம் பாடுகிறார். இதே பகவத் தியான சோபனத்திலே பாதாம்போஜம் ஸ்பிருஷதி பஜதே ரங்கநாதஸ்ய ஜங்காம் அப்படின்னு ஆரம்பிச்சு பாதத்திலிருந்து ஆரம்பிச்சு பார்க்கிறார். நன்றாக தலை நிமிர்ந்து பார்க்கிற நாயகியா இருந்தால் முதல்ல திருமுகத்தை பார்த்து கடைசியில பாதம் வரைக்கும் பார்ப்பாள். லஜ்ஜையோடு கூட தலை குனிந்து பார்க்கிற நாயகியா இருந்தால் முதலிலே பாதத்திலிருந்து ஆரம்பித்து திருமுகம் வரைக்கும் பார்ப்பாள். ஆனால் இவளுடைய பாவம் பார்த்தா வித்தியாசமா இருக்கு. இவள் பாதத்திலிருந்து ஆரம்பிக்கல, திருமுகத்திலிருந்தும் ஆரம்பிக்கல, கையில ஆரம்பிக்கிறாள். கை வண்ணம் தாமரை அப்படின்னு கையில ஆரம்பிக்கிறாள். என்ன காரணம்னு பார்க்கிறாள். ஒன்னும் காரணம் இல்ல, எம்பெருமான் தானே தன்னுடைய கையை நீட்டுகிறானாம். இப்போ இவளை பார்த்து அவளை கையை நீட்டுகிறபடியினாலே அந்த கை மேலே பார்வை இவளுக்கு தானாக விழுகிறது. அதனால தாம் அனுபவித்த பிரகாரம் சொல்லுகிறார்னு சொல்லிட்டா சுருக்குமா. இதுக்கெல்லாம் கிரமம் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. இதென்ன சாஸ்திரமான பாதாதி கேசாந்தமா தான் அனுபவிக்கணும், கேசாதி பாதாந்தமா தான் அனுபவிக்கணும் அப்படின்னு சாஸ்திரமா இங்க இல்லையே, அனுபவமாச்சே. அனுபவத்தில் முதல்ல எம்பெருமான் தன் கையை நீட்ட கண்ணை மூடி மெதுவாக திறந்து என்ன பண்ணலாம்னு தெரியாத ஒரு நிலை, எப்படி பார்க்கலாம் என்பதாக தெரியாத ஒரு நிலையிலே பார்க்கும்போது ஒரு தாமரைப்பூ முன்னாடி வந்து நின்றால் எப்படி இருக்கும் அப்படின்னு. அப்போ கைவண்ணம் தாமரை பாசந்தே வரத புஜாக தவாருணாகிராகன்னு ஒரு ஸ்தவத்துல சாலியா இவ விட்டபாக சபல்லவாகிராக கல்லோலா இவ ஜலதேகே சவித்ருமாகிராக भोगीन्द्र इव च फनामनीद्धवक्त्राः भासन्ते वरद भुजास्तवारुणाग्राः. அழகா ஒரு மரத்துல தளிர் வளர்ந்து அந்த தளிர்ல நுனியில பூந்தளிர் இருந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக கைகள்லாம் இருக்கான். ஒரு கிளை, அந்த கிளையே நல்லா பச்சை கிளை, இன்னும் காஞ்சு போன கிளை இல்லை, பச்சை கிளையே இப்பதான் கிளையாக வந்து அது நுனியில தளிர் வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி எம்பெருமானுடைய கையும் அந்த கை நுனியில இருக்கக்கூடிய விரல்களுமா இருக்கான். கல்லோலா இவ ஜலதேகே சவித்ருமாகிராஹா. அந்த கையில பார்த்தா நிறைய ரேகைகள்லாம் இருக்குச்ச, அப்படியே அலைகள்லாம் சமுத்திரத்துல எப்படி அழகா இருக்குமோ அந்த மாதிரி ரேகை அலைகள் அடிக்கச்ச அந்த அலைகளே கொண்டு வந்து கடைசியில முத்தை கொண்டு வந்து தள்ளினா எப்படி இருக்குமோ, ரத்தனத்தை கொண்டு வந்து தள்ளி கரையோரம் தள்ளுவான். அந்த மாதிரி இந்த கையில பார்த்தா நுனியில அந்த நகங்கள் இருக்கு இல்லையா, நக நுனியில அப்படி சிவப்பாக இருக்கும்போது ரத்தனத்தை கொண்டு வந்து இந்த அலைகள் தள்ளி இருக்கிறதோன்னு சொல்லும்படி இருக்க. அப்படியாக பாசந்தே வரத புஜாக அப்படின்னு சாதிக்கிறார் இல்லையா. அந்த மாதிரி அந்த கையை பார்த்தால் தோல் கண்டார் தோளையே கண்டார் அப்படின்னு சொல்ற மாதிரியாக கையை கண்டார் கையையே கண்டான்னு சொல்லும்படியாக தோழி அவனுடைய கையை பார்த்து நான் அதிலேயே ஈடுபட்டு அந்த கையையே பார்த்து கொண்டிருந்தேன். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும். உடனே அவன் என்ன பண்ணான், வாயாலே பேச ஆரம்பித்தான். நான் கையே பார்த்து கொண்டிருக்கிறேனா. அப்பொழுது ஒரு நல்ல ஒரு வாசனை சுகந்தம்
என்ன ஏதோ வாசனை அடிக்கிறதே பார்த்தா வாயை திறந்திருக்கிறான். என்ன வாயிலிருந்தா வாசனை வருகிறது, எங்கிருந்து வருகிறது தெரியலையே அப்படின்னு பார்த்தான்னா வாயை திறந்து வார்த்தை சொல்ல ஆரம்பிக்கிறான். ஒரு மதுரமான வார்த்தை சொல்றான். என்ன வார்த்தை சொல்றான்னு தெரியுமா? ஏன் என்னை பார்க்க மாட்டாயா, என்னோடு பேச மாட்டாயான்னு கேட்கிறான். தலை குனிந்து கொண்டு இருக்கிறாயே, ஏதோ கையையே பார்த்து கொண்டிருக்கிறாயே, என் முகத்தை பார்த்தால் உன் கண்ணிலே அழகு குறைந்து விடுமா? இல்ல என்னோடு நீ பேசினால் உன் வாயிலே முத்து உதிர்ந்து விடுமா? ஏன் பார்க்க மாட்டாய், ஏன் பேச மாட்டாயா, பார்க்க மாட்டாயா அப்படின்னு இந்த மாதிரி மதுரமான வார்த்தைகள். உன்னுடைய வார்த்தை கேட்க வேணும் என்பதற்காகத்தானே வந்திருக்கேன். உன்னுடைய பார்வை பட்டால் அதற்காகத்தானே வந்திருக்கிறேன். நீ பார்க்க மாட்டாயா அப்படின்னு வார்த்தையெல்லாம் பேசுறானா? அப்ப மெதுவாக எம்பெருமானுடைய அந்த வாய், திருவாய், திருப்பவள செவ்வாய் கண்ணில் படுகிறதா? வாய் கமலம் போலும், அதுவும் தாமரப்பூ மாதிரி இருக்கான். நல்ல வாசனையோடு இருக்கிற தாமரப்பூ மாதிரி இருக்கான். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோன்னு சொல்ற மாதிரி அங்க சங்கு கிட்ட கேட்கிற மாதிரி இப்ப தோழி கிட்ட கேட்கிறா அவர். கற்பூரத்துக்கு வாசனை இருக்கும், ஏன்னா அது வாசனை திரவியம். கமலப்பூவுக்கு வாசனை இருக்கும், ஏனென்றால் அது புஷ்பம், பூவோல்யோ, வாசனையான பூ. ஆனால் பவளம் இருக்கே, பவள கல், அது ரத்தின கல், அதுக்கு வாசனை இருக்க முடியுமோ? அதுக்கு எப்படி வாசனை வந்தது? எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் இருக்கே, அதுக்கு வாசனை எப்படி வந்தது? தித்தித்திருக்குமோ? ஒருவேளை கோவை கனி அப்படின்னா அது தித்தித்திருக்கலாம், வேற ஏதாவது கனி என்றால் தித்தித்திருக்கலாம். பவளம் போய் தித்திப்பாக இருக்குமா? பவளத்துக்கு அந்த குணங்கள்லாம் உண்டா? ஆனால் எம்பெருமான் உதடை பார்த்தால் பவளத்துக்கும் அந்த குணம் உண்டுன்னு சொல்லலாம் போல இருக்கு. அதனால சங்கே உன்னிடம் கேட்கிறேன், கற்பூரத்தினுடைய வாசனையே இருக்குமா? கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோன்னு சொல்ல மாதிரியாக இங்கே கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும், தாமரைப்பூ போல ஒரு வாசனையுடன் கூட, தாமரைப்பூ போல ஒரு மிருது தன்மையுடன் கூட, தாமரைப்பூ போல ஒரு இனிமையுடன் கூட, எல்லாவற்றையும் கூட இந்த எம்பெருமானுடைய திருப்பவள செவ்வாய் இருக்கிறது. அதை பார்த்தேன் நான். அப்பொழுது அவன் கேட்கிறான், ஏன் நன்றாக பார்க்க மாட்டாயான்னு கேட்கிறான். உடனே நேருக்கு நேரே பார்க்க வேணும் என்பதற்காக அவனுடைய கண்ணை பார்த்தேன். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம், இரண்டு கண்களும் அதுவும் அரவிந்தம், அதுவும் ஒரு தாமரைப்பூ. தாமரைப்பூ மலர்ந்தாற் போல தாமரைப்பூனுடைய குளிர்ச்சி, தாமரைப்பூனுடைய மலர்ச்சி, தாமரைப்பூனுடைய வரிகள், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய ரேகை வரிகள், தாமரைப்பூ இதழ் போல நீண்டு இருத்தல், இந்த மாதிரி பல குணங்களை கொண்டிருக்கக்கூடிய அந்த கரியவாகி புடை பறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்தனவேன்னு சொல்லும்படியாக இருக்கக்கூடிய கண்கள். அது மட்டுமல்ல, அந்த கண்கள் தான் எத்தனை வாசனை, எத்தனை வார்த்தை சொல்கின்றன. இவன் வாயை திறந்து சொன்ன வார்த்தை 2 வார்த்தை, ஆனா கண்கள்னாலே சொன்ன வார்த்தை 200 வார்த்தை. 2 அல்ல, மனசில் உள்ள பாவம் மொத்தத்தையும் கண்ணானே கொட்டி தீர்க்கும். வாயால கொட்டி தீர்க்க முடியாது. ஒருவர் மனசில் இருக்கக்கூடிய பாவம் மொத்தத்தையும் வாயாலே சொல்ல முடியாது. அதுவும் இந்த மாதிரி சந்தர்ப்பத்திலே வாயாலே பேச ஆரம்பித்து விக்கித்து போய் நின்று விடலாம். ஆனால் மொத்தத்தையும் கண் தெரிவிக்குமா? அப்போ எம்பெருமான் வாயினாலே என்னென்ன பேச நினைத்தானோ, என்னென்ன பேச முடியாமல் இருக்கிறானோ, அத்தனை பாவமும், அத்தனை பிரேமமும், அத்தனை கேள்விகளும், அத்தனை பதில்களும் எல்லாமாக கண்ணிலே தேக்கி வைத்திருக்கிறானாம் எம்பெருமான். கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்தே, அவனுடைய தூதுசல் கண்கள் கொண்டு ஒன்று பேசி அப்படின்னு கிருஷ்ணாவதாரத்திலே ஸ்ரீ நம்மாழ்வார் சொல்ற. கண்ணே தூது போகுமா? கண்ணுனுடைய புருவத்தை நெரித்தல் முதலானதுக்கெல்லாம் எத்தனை அர்த்தம். அப்படி எப்படி இருக்கிறாய், நான் எப்படி இருக்கிறேன், எல்லா அர்த்தமும் அதிலே கிடைக்கும் அல்லவா?
அந்த மாதிரி கண்ணினையும் அரவிந்தம் பல கதைகளை பேசக்கூடிய இந்த திருக்கண்கள் இரண்டுமே தாமரைப்பூ அப்படின்னா கடைசியில அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா அந்த கண்ணழகுக்கு தோற்காதவர்கள் யார் உண்டு? தாமரை கண்களுக்கு அற்றுத்தி இருந்தேன் அப்படின்னு நம்மாழ்வார் சொல்ற மாதிரி தாமரை கண்களை சேவித்த உடனே நான் தோற்றுவிட்டேன், நான் என் மனசை இழந்து விட்டேன், வேற வழி இல்லாமல் மறுபடியும் தலையை குனிந்து கொண்டேன், இனி அவனை நேரே பார்ப்பதற்கான ஒரு எண்ணம் மனசிலே இல்லை என்று தோற்றுவிட்டாச்சு. அதனால் தலையை குனிந்து பார்த்தார். அடியும் அகுதே, திருவடியை பார்த்தேன். எம்பெருமானுடைய அழகுக்கு தோற்றேன் மாத்திரம் இல்ல, அவனுடைய கண் நோக்குக்கு தோற்றேன். கண்ணாலே எப்படி பார்க்கிறான்? இத்தனை தீக்ஷணமாக இத்தனை அர்த்தங்களை கண்ணாலே ஒருவன் சொன்னானால் அதை நேர பார்க்கக்கூடிய சக்தி எனக்கு கிடையாது. அதனாலே கீழே திருவடிகளை பார்த்தால் திருவடி கொடுவா தாமரைப்பூ போல இருக்கும். அடியும் அக்குதே, கை தாமரைப்பூ போல இருக்கும். யாருக்கா இருந்தாலும் கை தாமரைப்பூ போல இருந்தா கூட கால் ரொம்ப ரஃபா தானே இருக்கும் பொதுவாக, நடந்து நடந்து வந்த கால்கள் எல்லாம். ஆனால் திருவடி எப்படி இருக்கு? திருவடியும் அடியும்ங்கிறார். உடனே தோழி பார்க்கிறார், திருவடிக்கு எதை உபமானமாக சொல்ல போகிறாய் அப்படின்னா வேற எதை சொல்ல முடியும்? அடியும் ஆக்குதே, அதேதான். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் ஆக்குதே. வேற வேற உபமானத்தை தேடி கண்டுபிடிக்க முடியாது தோழி. நான் தாமரைப்பூவையே திருப்பி திருப்பி உபமானமா சொல்லிட்டு இருக்கேன்னு நினைக்கிறியே, வேற உபமானம் என்ன சொல்லுவது? தாமரைப்பூ கூட நேர் நிற்காது, அதை கூட உபமானமா சொல்ல முடியாது. ஏதோ ஒண்ணு சொல்லி ஆகணுமே அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொன்னேன். அதனால என்ன கேட்டா திருவடி அப்படின்னா எல்லாம் அதேதான், எல்லாம் வேற ஒண்ணும் கிடையாது. இதுக்கு மேல உபமானத்தை தேட முடியாது. ஏனால் எம்பெருமானுடைய அந்த திவ்ய அவயவங்களுக்கு உபமானமான வஸ்து லோகத்துல கிடையாது. ஏதோ ஓரளவு சொல்றோங்கிற ரீதியில தாமரைப்பூ அப்படின்னு சொல்லின்னு இருக்கும், அவ்வளவுதான். தாமரைப்பூன்னு சொல்லும் போது போக்கியதா அதிசயம் அப்படின்னு ஒண்ணு சொல்றார். ஏன்னா தாமரைப்பூனா எல்லாருக்கும் பிடிக்கும் இல்லையா, ஸ்வீட்டஸ்ட் ஃபிளவர்னு பெயர் அதுக்கு. அப்போ தாமரைப்பூ தான் தி லோட்டஸ் அப்படின்னு ஒரு போயம் இருக்கு இங்கிலீஷ்ல அப்படின்னா, அதுல எல்லா பூவை காட்டிலும் பூக்கெல்லாம் அரசியாக இருக்கக்கூடிய தாமரைப்பூன்னு வரும் அதுல. அந்த மாதிரியாக அதை தவிர வேற ஏதோ உபமானமாக சொல்ல முடியும் நான். அதனால அதையே திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேனே தவிர இதெல்லாம் உபமானமே கிடையாது. எல்லாம் ஒண்ணு அது போல வச்சுக்கோ, அவ்வளவுதான். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுமே, எல்லாம் அதேதான் சொன்னா வேற கிடையாது அப்படிங்கிற அர்த்தத்துல, எல்லாமே ஒரு வார்த்தைக்காக சொன்னது அப்படிங்கிற அர்த்தத்துல இருக்கு. இது ஒண்ணு அழகா இங்க நாயகி எடுத்து செல்லும் போது முன்னாடி சொன்ன மாதிரி இல்ல, மொத்தமா சொன்னார் இல்லையா. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவண்ணம். ஆச்சரியமான பாட்டு முன்னாடி பார்த்தோம் நம்ம. கார்வண்ணம் திருமேனி கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும் கமலவன். இப்ப சொன்ன அதே விஷயம்தான், கண்ணும் வாயும் கைத்தலமும் அடியினையும், இதே 4 விஷயம்தான் அங்க இருக்கு. அங்க 4ஐயும் சேர்த்து சொல்லிட்டு கமலவண்ணம் முடிச்சுட்டார். இங்க ஒண்ணா சொல்ற. ஏன்னா ஒன்னு அனுபவிச்சுட்டு இன்னொன்னு போறதுக்குள்ள இந்த நாயகிக்கு படாது பாடா இருக்கு. அங்க மாதிரி கிடையாது. இது முதல் தடவை பார்க்கறது இல்லையா, முதல் தடவை பார்க்கும்போது அந்த அனுபவத்தை சொல்ற. அது எல்லாம் அது என்ன கேட்டாலும் அது பின்னாடி பிதற்றும் போது, அதாவது தாயார் கேட்கும் போது, தோழி கேட்கும் போது, அப்ப தாயார்கிட்ட இவள் பிதற்றும் போது கார்வண்ணம் திருமேனி அப்படின்னு சொல்றா. கண்ணும் வாயும் கைத்தரவும் மடியின்னம் கமல வண்ணம் அப்படின்னு சொல்றா. அதெல்லாம் பின்னாடி. ஆனால் முன்னாடி முதலிலே எம்பெருமானுடைய திருமேனியை சேவிக்கும் போது அந்த சௌந்தரிய சாகரத்திலே தான் அகப்பட்டு அதிலே மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்தடுத்த நிலைக்கு இவள் போகக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கிறபடியினாலே மெதுவா ஒண்ணா சொல்ற. அப்போ ஒண்ணுக்கும் ஒவ்வொரு உபமானம் சொல்லுவதற்கு உபமானம் தேட கிடைக்காதபடியினாலேயே அதையே உபமானமாக சொல்லி கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதேம். அந்த திருவடியிலே என் கண் தானாக விழுந்து
அதிலே நான் தோற்று இருந்தேன் அப்படின்னு அதை சொன்னான். உடனே தோழியானவள் கேட்கிறாள், என்ன ஆச்சரியமாக இருக்கிறதே உன்னுடைய அனுபவம். தோழி, நேரே பார்த்திருந்தால் உனக்கும் அந்த அனுபவம் கிடைத்திருக்கும். ஏதோ நான் சொல்லும்படி இருக்கிறதே தவிர நான் சொல்லிட்டேன்னு நினைக்காத. சொல்றதெல்லாம் ரொம்ப கொஞ்சம். மனசுல இருந்த பாவத்தை மொத்தத்தையும் வாயால சொல்ல முடியுமா? யாரா இருந்தாலும் தான் சரி, ஓரளவு தானே சொல்ல முடியும். நானும் ஓரளவு தான் சொல்லியிருக்கேன். அவரால் தான் சொல்ல முடியுமா? இல்ல எம்பெருமானால் தான் சொல்ல முடியுமா? என்ன என்னால் தான் சொல்ல முடியுமா? ஏதோ நீ கேட்கிறபடினாலே ஏதோ ஒண்ணு சொல்லணும் என்பதற்காக ஒன்னு ரெண்டு உதாரணங்களை எல்லாம் சேர்த்து சொல்லி இப்படி சொன்னேனே தவிர வேற மொத்தத்தையும் என்னால் சொல்ல முடியாதம்மா அப்படின்னா தோழி சொன்னால், அதெல்லாம் இருக்கட்டும், எம்பெருமானுடைய சௌந்தரிய சாகரங்கள் எல்லாம் புரிந்தது, அதெல்லாம் இருக்கட்டும். அப்போ உன்னுடைய நினைவு என்னவாக இருந்தது? முதன்முறையிலே பார்த்தபோது என்ன நினைத்தாய் அப்படின்னா, நீ என்ன நினைத்தாய்? அவனுடைய சௌந்தரியத்தை பார்த்தோன்னே உன்னுடைய நினைவு, உன்னுடைய நிலைமை என்னவாக இருந்தது அப்படின்னு கேட்டால், அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. தோழி, அவ்வண்ணத்து அவரை கண்டோம். எம்பெருமானுடைய திருமேனி அது தனிப்பட்ட ஒரு வண்ணம், கைவண்ணம் தாமரை, வாய் கமலம் போலும், கண்ணை மரவிந்தம் அடியும் அக்தேன் சொல்லும்படியாக அவருடைய வடிவழகை நான் அழகாக பார்த்தும் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது தோழி. ஏனால் போய் மேலே விழும்படியான ஒரு வடிவழகு, ஆனா அதை பார்த்தும் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது. அவ்வண்ணத்து கைவண்ணம் கால் வண்ணம்லாம் சொன்னார் இல்லையா, அவ்வண்ணம் அந்த வண்ணத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய அந்த சௌந்தரிய சாகரத்தை பார்த்தும் நான் மனசுக்குள்ளே ஒரு தயக்கம் இருந்தது. ஏன்னா தேவர் என்று வருது பின்னாடி. அது மட்டும் இல்ல, அவ்வண்ணத்து வண்ணம்னா ஸ்வபாவம்னு அர்த்தம். தோழி, அவருடைய அந்த ஸ்வபாவம், அவர் வந்த வேகம் என்ன, வந்து இங்கே நின்ற நிலை என்ன, கண்களாலே பேசிய நிலை என்ன, அவருடைய சீலம் என்ன, கலந்து பழகும் தன்மை என்ன, கண்ணிலே இருந்த காந்தங்கள் என்ன, கண்ணாலே அவன் தெரிவித்த செய்திகள் என்ன, அவனுடைய முயற்சிகள் கை கால்கள் அசைப்பது என்ன, இதெல்லாம் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அவர் நிலைமை நன்றாக புரிந்தது. என் நிலைமையை போலதான் அவர் நிலைமையும் இருக்கு அப்படிங்கிறது நன்றாக தெரிந்தது. நான் எப்படி அவனை பார்த்த மாத்திரத்திலேயே ஒரு துடிப்புடன் கூட அவனிடத்திலேயே நெஞ்சை பறி கொடுத்து விட்டு நிற்கிறேனோ, அந்த மாதிரி தான் அவனும் ஒரு தவிப்புடன் கூட இருக்கான். நெஞ்சை பறி கொடுத்து விட்டு நிற்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் தெரியுது. ஆனாலும் அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, இதை கண்டு நான் நேர பார்க்கிறேனே. ஒருத்தர் சொல்லி கேட்கிற விஷயம் இல்ல தோழி, இத்தனை விஷயங்களும் நான் சொல்லி நீ கேட்டுக்கொண்டிருக்கிறாய். ஆனா எனக்கு எப்படின்னு கேட்டா சொல்லி கேட்கறது இல்லை, நேர பார்த்து அனுபவித்தது. அவனுடைய பாவங்கள் மனோபாவங்கள் மொத்தம் நேர பார்த்து அனுபவிக்க, அவனுடைய கையிலும் அவனுடைய கண்ணிலும் அவனுடைய வார்த்தையிலும் அந்த மனோபாவங்கள் மொத்தமும் தெரிஞ்சிருக்கின்றது. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, அதை நேர பார்ப்பதற்கு ஒரு பாக்கியம் செய்யணுமே. ஏன்னா ஒருவருடைய பாவம் அது திருமேனியிலே தெரியும் அப்படின்னா, எம்பெருமானுடைய திருமேனியே பாதி பேருக்கு தெரிய மாட்டேங்கிறது. அதுல எம்பெருமானுடைய காருண்யாதிகள் தெரியணும்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி அந்த சௌந்தரியமும் அவனுடைய பாவமும் தெரியும்படி இருந்ததுன்னா என்ன பாக்கியம். ஆனால் இதெல்லாம் தெரிந்தும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. தோழி தோழி உன்கிட்ட சொல்லாமல் வேற யார்கிட்ட சொல்ல போறேன்? மனசுக்குள்ளே ஒரு பயம் ஒண்ணு இருந்துதான் இருந்தது. தோழி தோழினா எனக்கு தோழியாக இத்தனையும் கேட்டுக்கொண்டிருக்கிற நீ அப்போ நேர வந்திருக்கணும். வந்திருந்தா நான் சொல்றதெல்லாம் ஓரளவு புரியும். என்னுடைய பாவம் என்னங்கிறது புரியணும்னா அந்த நிலைமையில அந்த அந்த இடத்திலே அந்த ஸ்பாட்டிலே என்னோடு கூட இருந்திருந்தால் உனக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும். சில சமயம் என்ன பண்ணுவார்கள் நாயிகைகள், அந்த பாவத்திலே பக்கத்துல தோழியுடைய கையை பிடித்து கொண்டு விடுவார்கள் ஒரு உறுதியாக. அந்த மாதிரி நீ பக்கத்துல இருந்திருக்கணும் தோழி. நான் இப்ப தோழின்னு சொல்றேனே, அப்ப நீ தோழியாக பக்கத்துல இல்லை. இல்லைங்கிறது ஒரு விதத்துல ஏகாந்தமாக இருக்காங்கிற ரீதியில உபயோகப்படும். இன்னொரு ரீதியில நீ இல்லாதபடியினாலே நான் சொல்வதெல்லாம் உனக்கு ஓரளவு தான் புரியும் தோழி. என்ன நடந்ததுன்னு கேட்டா,
அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவர் அப்படிப்பட்டவர், என்னை விட்டு பிரிய முடியாமல் என் முன்னே வந்து நின்றவர். இருவராய் வந்து என் முன்னே நின்ற அவரை பார்த்து நான் இவர் தேவராயிற்றே அப்படின்னு பயந்து போனேன். இவர் மனுஷர் அல்ல, இவர் தெய்வ பிரியாயிற்றே, தேவராயிற்றே என்பதாக ஒரு பயம் ஒண்ணு மனசுக்குள்ளே தோணித்துங்கிற. முதல்ல பார்க்கும்போது அந்த ஒரு பயம் அப்படின்னு ஒண்ணு இருக்குமா, யாரோ பெரிய மனுஷர் அப்படின்னு இருக்கிறபடினால அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அவரைனா அப்படிப்பட்ட அவரை, நாம்னா இப்படிப்பட்ட நாம் அர்த்தம். என்னை விட்டு பிரிந்து இருக்க முடியாமல் என் முன்னே வந்து நின்ற அவரை, அவரை விட்டு விலகி இருக்க முடியாமல் அவர் முன்னேயே அவரை பார்த்து கொண்டிருக்கிறீர். நாம் இத்தனையும் இருந்தும் அவர் தேவராயிற்றே அப்படின்னு நினைச்சு நான் பயந்திருந்தேன் அப்படின்னார். அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. இவ்வளவு கஷ்டப்பட்டு எம்பெருமானை பார்த்தும் கடைசியிலே கடலிலே போட்டா மாதிரி ஆகிவிட்டது. கைப்பட்ட வஸ்துவை கடலிலே போட்டா போலே அப்படிங்கிற. கையில கிடைச்ச வஸ்துவை கடல்ல போட்டா, கஷ்டப்பட்டு கையில கிடைச்சத தூக்கி கடல்ல போட்டா எப்படி இருக்கும், அந்த மாதிரியாக கஷ்டப்பட்டு எம்பெருமான் வந்து முன்னாடி வந்து நிக்கச்ச ரொம்ப அழகா அனுபவிக்க வேண்டிய விஷயத்தை தூக்கி இந்த பயம்ங்கிற கடல்ல போய் போட்டா அப்படி ஒரு பயங்கிறது மனசுல வந்து கவிடுத்து எனக்கு. ஐயோ இப்படி ஆகிவிட்டது. அர்ஜுனன் பயந்தான்னா அது வேற மாதிரி. அர்ஜுனன் யுத்தம் பண்ண பயம்தான் வரும். பகவான் பகவத்கீதையை உபதேசம் பண்ணார். இப்ப எனக்கு பயம் இருக்கு, எனக்கு என்ன பகவத்கீதையா உபதேசம் பண்ண முடியும்? எந்த உபதேசத்தினாலே என் பயம் தீரும்? அவ்வண்ண தவறு நிலைமை கண்டும் தோழி, தோழி நீ பக்கத்துல இருந்தால் எனக்கு ஒருவேளை பயம் இல்லாம இருக்குமோ என்னமோ. நீ பக்கத்துல இருந்தால் அவனிடம் என்னை பற்றி எடுத்து சொல்வாயோ என்னமோ. உன்னை இழந்து விட்டேனேன்னு ஒரு பக்கம் இருக்கு. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி, ஏன்னா நீ கடகை ஆனபடியினாலே அப்படின்னு அர்த்தம், சேர்த்து வைப்பவள் ஆனபடியினாலே. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. இங்க அவரை நான் தேவர் என்று அஞ்சினேன், நான் அவரை பார்த்து தேவர்னு பயப்பட்டேன்னு சொல்லணும். நாம்னு சொல்லிருக்கார். ஏன் நாம்னு தனியே நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு ஏன்னு சொன்னா அந்த தோழியும் கூட்டி கொண்டு சொல்ற. தோழி நம்ம நிலைமைதான் உனக்கு தெரியும். சில சமயம் சில பேர் தங்கள் கஷ்டங்களை சொல்லச்ச அப்ப அவளை கூட சேர்த்துருவா. நம்ம கஷ்டம்தான் உனக்கு தெரியுமே, நாம படுற பாடு அப்படின்வா. அவளுக்கு உண்மையில கஷ்டம் இருக்காது, இருந்தால் கூட துக்கங்கிறது பங்கு போட்டுக்கணும் அப்படின்னு. பொதுவா துக்கத்தை பங்கு போட்டிருந்தா சகிய வேதனம் பகுதின்னு வரும். அந்த வேதனையை சகிச்சுக்க முடியும் வார்த்தையினாலே. அதனால தன்னுடைய துக்கமோ தன்னுடைய ஆற்றாமையோ தன்னுடைய பொறாமையோ இது எல்லாமே பங்கு போட்டுக் கொள்ளும் போது நாம்னு பகுவச்சனத்தை சொல்ற வழக்கம் எல்லாம் நமக்கு இதுதானே அப்படின்னு சொல்லுவா. இல்ல நம்ம கதை தான் தெரியுமே அப்படின்னு பேசிக் கொள்வார்கள் இல்லையா. அந்த மாதிரி தோழியும் சேர்த்து கொண்டு, தோழி நம்மளை பத்தி தான் உனக்கு தெரியுமே, இத்தனையும் இருந்தும் ஒரு தைரியம் இல்லாமல் அவரை நாம் தேவர், அவர் தான் நேரம் வந்து நிக்கிறாரு, ஆனா கூட அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு தோழியும் சேர்த்து சொல்லிக்கிறார் அப்படின்னு சொல்லலாம். இல்ல நாம் அப்படின்னா சில சமயம் தன்னையே பகுஜனத்துல நாம் அப்படின்னு சொல்ற வழக்கம். தன் ஒருத்திய ரொம்ப கௌரவத்தோட சொல்லுவார்கள், அப்படி சொல்லுவார்கள். ஆச்சாரியர்கள்லாம் தன்னை சொல்லிக்கும் போது நாம், சுவாமி தேசியம் கூட என்று நாம் சொன்னோம் அப்படிலாம் சொல்றார். நாம் சொன்ன வேற கிரந்தத்துல நாம் சொல்லிருக்கோங்கிற அர்த்தத்துல நாம் சொன்னோம். ஏன்னா தன்னை பற்றி சொல்லிக் கொள்ளும் பொழுது கொஞ்சம் அப்படி சொல்லிக்கிற வழக்கம் உண்டு. அந்த ரீதியிலே தன்னை சொல்லிக்கிறார் இந்த நாய்க்கு. அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு. ஏன் அப்படி சொல்லிக்கும்படியாக இவர் கௌரவமாக தன்னை நினைத்தாரா அப்படின்னா ஆமா. ஏன்னா ஜனக மகாராஜனுடைய திருக்குமாரத்தினுடைய பாவத்துல இருக்கார், ராஜகுமாரியினுடைய பாவத்துல இருக்கார் இல்லையா. அந்த பாவத்தில் தானே இப்ப பெருமாள் 2 பேராக வந்திருக்கிறார். இருவராய் வந்தார், என் முன்னே நின்றார் அப்படிங்கிறதெல்லாம் மொத்தமும் சீதா பிராட்டியனுடைய பாவத்துல இருக்கிறபடியினால அவர்கள்லாம் அப்படிதான் பேசுவார்கள். நாம் அப்படின்னு தான் பேசுவார்கள். தேவி அப்படின்னும் தேவர் அப்படின்னும் நாம் அப்படின்னும் இப்படிதான் மரியாதையான வார்த்தையை தான் ஒருத்தர் பேசுவார். சாதாரணமானவர்கள் இருந்தா டி அப்படின்னுவா. கொஞ்சம் கௌரவம் தெரிஞ்சவர்கள் இருந்தா அந்த மாதிரி வார்த்தைகள்லாம் தவிர்ப்பார்கள். மரியாதை குறைவான வார்த்தைகள் கணவன் மனைவியில ஒருவருக்கொரு யாருமே பேசிக் கொள்ள மாட்டார்கள்.
ரொம்ப பெரியவர்கள்லாம் பார்த்தான்னா இந்த மாதிரியான வார்த்தையெல்லாம் தவிர்ப்பார்கள். ரொம்ப பெரிய இடத்துல என்ன தேவி அப்படின்னும் தேவர் அப்படின்னும் ராஜகுமாரிகள் ராஜாக்களா இருக்கிறவர்கள்லாம் தேவின்னு தான் கூப்பிடுவார். ஒரு ராஜா தன்னுடைய ராணியை கூப்பிடுறதா தேவி அப்படின்னு தான் கூப்பிடுற வழக்கம். ஆக அந்த மாதிரி ரீதியில இருக்கிறபடினாலே அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு ஜனக மகாராஜா திருக்குமாரத்தியாக இருக்கிற பாவத்திலே இவர் அருளி செய்கிறார். ஏன்னா அப்போ அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமேன்னு எப்படி பொருந்தும்? இவர்தான் ஜனக மகாராஜன் குமாரத்தி ஆச்சே. அப்ப இவர் ஒன்றும் பயப்பட வேண்டியது இல்லையே அப்படின்னா, அந்த சக்கரவர்த்தி திருமுகன் பார்க்கச்ச உடனே சாட்சாத் விஷ்ணு தேவாதி தேவனும் எண்ணம் வந்துருக்கான். உடனே ஏன் பயந்தார் அப்படின்னா, இந்த அவதாரம் மனுஷ அவதாரம். இவர் 2 பேரும் பேசி வச்சுட்டு இருக்காங்க. அடுத்து மனுஷ அவதாரம் எடுக்கணும். பெருமாள் சொல்றா ராவண சம்பாரம் பண்றதுக்காக மனுஷ அவதாரம் எடுக்க போறேன் அப்படின்னா, அப்பவும் நானும் மனுஷியா தான் வரப்போறேன் அப்படின்னு இருக்க. தேவத்வே தேவதேகேயம் மனுஷத்வே சமானுஷி அப்படின்னு வரும். பெருமாள் தேவனா இருந்தா தாயாரும் லட்சுமி பிராட்டியும் தேவியா இருப்பார். பெருமாள் மனுஷனா இருந்தா லட்சுமி பிராட்டியாரையும் மனுஷியாக இருப்பார். அதுக்கேற்ற மாதிரி ரூபம் எடுத்துன்னு தான் வர. மனுஷத்வேச்ச மானுஷி, அப்ப மானுஷியா இருப்பார். பெருமாள் இப்ப மனுஷ அவதாரம் எடுத்தாரா, அதுக்கு ஏத்த மாதிரி சீதா தேவி மானுஷியாக அவதாரம் எடுத்து அங்க மிथिला நகரத்துல மிதிலை செல்வியாக ஜானகி தேவி அழகா வளர்ந்துன்னு இப்பதான் முதல்ல பெருமாளை பாக்குறேன். பார்த்தா இவர் மனுஷராகத்தானே இருக்கணும். ஆனா மனுஷராகத்தான் இருக்காரு. கையெல்லாம் காலெல்லாம் பார்த்தா மனுஷராகத்தான் இருக்காரு. சாட்சாத் தேவாதி தேவனாக சங்க சக்கர கதாபாணியா வரல, 2 கையோட தான் வந்திருக்காரு. நல்ல தேவாதி தேவத்துவம் தெரியும்படியாக கிரீடாதிகள்லாம் அப்படிலாம் சாத்தின்னு வரல, ஒரு மனுஷிய பாவனையில் தான் வந்திருக்கார். அதெல்லாம் சந்தோஷமா இருக்கு. ஆனால் இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார், கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமக்குதேன்னு அதை பார்க்கும் போது இது மனுஷர்களுக்கு இந்த அழகெல்லாம் இருக்காதே, அதிமானுஷமான அழகா இருக்கே. ஒருவேளை எம்பெருமான் தன்னுடைய மற்ற குணங்களை எல்லாம் கொஞ்சம் மனுஷ பாவத்துக்கு ஏற்ற மாத்தின்னு வந்தவன் சௌந்தரியத்தை மாத்திரம் மாத்திக்காம வந்துட்டான் போல. சாட்சாத் விஷ்ணு சீவை கொண்ட லோகத்துல எப்படி சௌந்தரிய வாத்சல்யக்கு ஜலதேன்னு சொல்ற மாதிரியாக இருக்கிறானோ, சௌந்தரிய கடலா இருக்கிறானோ, அதே சௌந்தரியத்தோடு அப்படியே வந்திருக்கிறானே. அப்போ மனுஷரா வரலையாக தேவராவே வந்துட்டாரான்னு அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இப்ப பயம் வந்துருக்கு. ஏன்னா மனுஷ அவதாரமாச்சே. இப்ப எல்லா பிரபாவத்தையும் மறைச்சு வச்சுன்னு இருக்கிறவர் அந்த சௌந்தரிய பிரபாவத்தை மறைச்சு வச்சுக்க வேணாமோ? ஆனா சௌந்தரியத்துல கொஞ்சம் கூட குறைவில்லாமல் அப்படியே வந்திருக்காருன்னு தோன்றது. உண்மையில பெருமாளும் சீதா பிராட்டியுமாக இவர்கள் 2 பேருடைய திருமேனியருடைய சௌந்தர்யாதிகளை பார்த்து இவர்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அந்த வைபவத்தை பார்த்தா எப்படி இருக்கும் தெரியுமா? பெருமாளுக்கும் தாயாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் அயோத்திக்கு போயாச்சு. அவர்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்க்கை நடத்தினார்கள், குடும்பம் நடத்தினார்கள் இருக்கு. அந்த சமயத்துல இவ 2 பேரும் சேர்ந்து உட்காந்துப்பார்கள் ஆசனத்திலே. அந்த சமயத்தெல்லாம் எப்படி இருக்கும்னு கேட்டான்னா, அதுக்கு உபமானம் என்ன சொல்லலாம்னு வால்மீகி பார்த்து அழகா ஒரு உபமானம் சொல்ற. தயா சராஜ ரிஷி சுதோபிராமயா சமே இவான் உத்தம ராஜகன்யா அதீவ ராமஹா சுசுபேதி காமயா விபுஸ்ரீயா விஷ்ணுரிவா மரேஸ்வரஹா. சாட்சாத் ஸ்ரீவைகுண்ட லோகத்திலே பகவான் விஷ்ணுவானவன் லட்சுமி பிராட்டியோடு கூட உட்கார்ந்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். வேற உபமானம் கொடுக்கறதுக்கு வால்மீகிக்கே முடியல. ஏன்னு கேட்டானா சௌந்தரியத்துல கொஞ்சம் கூட குறைவில்லாமல் வந்துட்டா 2 பேரும். இங்க ராமஹா கமல பத்ராட்சா சர்வசத்வ மனோகரா ரூப தாட்சிண்ய சம்பன்னா பிரசூதோ ஜனகாத்மஜேன்னு ஆஞ்சநேயர்லாம் அனுபவிக்கக்கூடிய இடம் இது. ராமஹா கமல பத்ராட்சா ரூப தாட்சிண்ய சம்பன்னா அப்படின்னு அழகுன்னா அவன் தான். மற்றதெல்லாம் அதை பார்த்து கத்துக்கணும். எல்லாரும் இதை பார்த்துதான் சாமுத்திரிகா லட்சணமே எழுதணும். அப்படி இருக்கான். அதனால மனுஷ பாவனையில வந்தவன் தேவ பாவனையை விடாமல் இருக்கிறானே. அப்ப எல்லாத்திலும் அப்படி இருந்துட்டா என்ன பண்றது? கூடாதல்வா? இப்ப மனுஷ அவதாரம் தானே பண்ணணும். அதனால நாம் மனுஷர்கள்ங்கிறத காமிக்கணுங்கிறதுக்காக பிராட்டி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே அப்படின்னு ஜானகி பிராட்டி சொல்லுகிறார் அப்படிங்கிற மாதிரி வியாக்கியானத்துல இருக்கு. ஆனால் ஜானகி பிராட்டிக்கு பெருமாளுக்கும் ஜானகி பிராட்டிக்கும் கல்யாணம் விவாகம் நடந்த பிரஸ்தாவம்
அந்த ஒரு வில்லுனாலே நடந்தது எல்லாருக்கும் தெரியும். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியுமாக்குதே அப்படின்னும், இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார் அப்படிங்கிறதும் இதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல உண்டா? ஏன்னா விவாகம் பண்ணிட்டார்கள் அப்படின்னு தான் இருக்கு. முன்னாடி பேசினார்கள், ஒருவருக்கொரு பார்த்து கொண்டார்கள் அப்படிங்கிறதெல்லாம் ஸ்ரீமத் ராமாயணத்துல இல்லை. அப்ப இந்த மாதிரி அனுபவம் பிராட்டிக்கு எப்படி கிடைச்சது அப்படின்னா, இதெல்லாம் விவாக காலத்திலேயே கிடைத்ததுன்னு சொல்லலாம் அப்படின்னு. விவாக காலத்துலலாம் முதல்ல பிராட்டியானவர் பெருமாளை பார்க்காம வச்சு, இதுல கம்பராமாயணம் எல்லாருக்குமே தெரியும். கம்பராமாயணத்திலே அண்ணனும் நோக்கினாள் அவளும் நோக்கினாள் என்பதாக இவர்கள் முதலிலே பார்த்து கொண்டார்கள் இருக்கு. ஆனா வால்மீகி ராமாயணத்துல இல்ல. பெருமாள் ஸ்ரீராமன் முன்னாடி சீதா பிராட்டியை பார்க்கிறதா இல்ல. தசரதர் வந்தப்புறம் ஜனக மகாராஜர் இயம் சீதா மம சுதா தோபார், இந்த சீதையானவள் என் பெண் அப்படின்னு சொல்லி காண்பிக்கிறார். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ பிரதீட்சைனாம் பத்ரந்தே பாணிம் கிருண்ணீஸ்வ பாணினா. அது வரைக்கும் சீதா பிராட்டியை ஏறெடுத்து பார்க்கலையே அவர். தன்னுடைய மனைவியை தவிர வேற யாரும் பார்க்க மாட்டார். இது வரைக்கும் மனைவி ஆகலையே, கல்யாணம் பண்ணின அப்புறம் தானே மனைவி. அதனால பெருமாள் கொஞ்சம் கம்பீரமா தான் இருக்கார். ஆனா ஜனக மகாராஜர் இதோ இருக்காளே சீதா மம சூதா அப்படிங்கிற, என்னுடைய பெண்ணை நீ பார்க்க மாட்டாயா, என்னுடைய பெண்ணை ஏற்றுக்கொள்ள மாட்டாயா, எப்படிப்பட்டவள் தெரியுமாப்பா, இவளை நீ ஏற்றுக்கொள்வதற்காக நான் என்ன தபஸா பண்ணணும், நீ நான் தபஸ் பண்ணணும். இயம் சீதா மம சுதா சகதர்மச்சரீதவ, என் பெண் உனக்கு சகதர்மச்சரியாக இருக்க போகிறவள் ஆச்சே, இவளை உன்னிடம் கொடுப்பதற்காக நான் உன் காலிலே விழ வேண்டுமா, நீ அல்லவா என் காலிலே விழ வேண்டும், இப்படி எல்லாம் வச்சு நிறைய அர்த்தம் சொல்ற அப்படின்னு சொல்லி அந்த சீதா பிராட்டி அவனுடைய பாணி கையை பிடித்து பெருமாளுடைய கையில சேர்த்து வச்சு கொடுக்கிறார் இல்லையா. அப்பதான் சீதா பிராட்டி பெருமாளுடைய கையை பார்க்கிறார். கைவண்ணம் தாமரை அப்படின்னு விவாக பிரஸ்தாவத்துல பார்க்கும்போது முதல்ல கையை தானே கொடுக்கிறார். கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்பாய ஹஸ்தம் மயா பத்ய ஜரதஷ்டிர்யதாசா. கதா பெருமாள் ராமனுக்கு கை தாமரை பூ போல இருக்கான். சீதா பிராட்டியனுடைய கையே தாமரை பூ போலதான் இருக்கும், ரொம்ப மிருதுவானது. ஆனால் அந்த ஏன்னா அவரே தாமரை பூவிலே வந்தவள், தாமரை பூவிலே இருக்கக்கூடிய ஒரு திருமேனினா அது தாமரை பூவை காற்று மிருதுவா இருக்கும். அந்த திருமேனில இருக்கக்கூடிய கைனா எப்படி இருக்கும், அந்த கையை காட்டிலும் மிருதுவாக பெருமாளுடைய திருக்கைகள் இருக்கும். கைவண்ணம் தாமரை இது ஆச்சு. அதுக்கப்புறம் மந்திரம் சொல்லுங்கோ அப்படின்னார். விவாகம் தானே, வசிஷ்டர் இருக்கார், சதானந்தர் இருக்கார், இவர்கள்லாம் வாத்தியார்கள். அடுத்து மந்திரங்கள் சொல்லுங்க அப்படின்னா பெருமாளுக்கு எல்லாம் தெரியுமான அப்படின்னா, இவர் வாயில் நல்வேத மோதும் வேதியர் வானவர் ஆவர் தோழி அப்படின்னு சொல்றவாறு அங்கேயும் தோழி தான். இதே திருமங்கியாழ்வார் பாசுரம் தான். அதாவது விவாகம்னா எப்படி இருக்கணும்னு கேட்டா, அந்த பாணி கிரகணம் பண்ணச்ச முதல்ல கையை பிடிக்கிறார் இல்லையா, அதுக்கப்புறம் அவர் முதல்ல மந்திரம் சொல்லி கேட்கணும். அந்த மந்திரத்தை அவர் அழகா சொல்லணும். அழகா சொல்லச்ச அந்த மந்திரம் சொல்லி கேட்கணுமா. அப்பதான் இவர் வாயில் நல்வேத மோதும் வேதியர் அழகா சொல்ற. அங்கேயும் பரகால நாய்க்கு அழகா சொல்ற. இவர் வாயிலேருந்து வேதம் வந்தா அதை கேட்டுட்டே இருக்கலாம் போல கம்பீரமா ஒரு மந்திரத்தை சொல்லுவா. அந்த சமயத்தெல்லாம் கிருப்ணாமி தே சுப்ரஜாஸ்பாயஹஸ்தம் மயா பத்யா ஜரதஷ்டிர்யதாசா. விவாக காலத்துல அந்த மந்திரத்தினுடைய அழகும் அதை சொல்லும் போது இருக்கக்கூடிய குரலினுடைய அழகும் எல்லாவற்றையும் கேட்டு மோகித்து போகக்கூடிய நிலையிலே ஒரு பெண் இருக்கணுமாம். அந்த மாதிரி தானே ஒரு ஏற்பாடு முன்னாடி பண்ணியிருக்கார். அப்ப மந்திரம் சொல்றாரு இல்லையா, அப்ப பார்க்கிறாள் வாய் கமலம் போலும், தாமரை பூ போல நல்ல வாசனையோடு கூட இருக்கக்கூடிய திருப்பாவளை செவ்வாயில நல் வேதமோதும் வாதம். நல்ல வார்த்தை. முதல்ல வேத மந்திரத்தோடு இருந்தா முதல் பேச்சுன்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ. முதல் பேச்சு அப்படின்னா அதுல எப்படி இருக்க, சாட்டாச்சா, போனியா, வந்தியா, இதெல்லாம் இல்லை. நல்ல மந்திரங்கள். உன்னோடு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து இருப்போம், ஒரு நாளும் பிரியாமல் இருப்போம் அப்படின்னா வரும். சாத்வம் தியௌரகம் பிருத்திவீத்வம், நீ ஆகாசம் போல இருப்பாயானால் நான் பூமி போல இருப்பேன் அப்படின்னு மந்திரம். சாத்வம் அஸ்ய மோகம மோகமஸ்மி சாத்வம் தியௌரகம் பிருத்திவீத்வம் சாமாகம். இல்ல நான் ஆகாசம் போல இருப்பேன்,
நீ பூமி போல இருப்பாய். அந்த மாதிரி நிறைய மந்திரங்கள்லாம் நிறைய இருக்கு. அது அர்த்தத்தோட செஞ்சா இன்னும் ஆச்சரியமா இருக்கும். ஆனா இதுக்காக மந்திரங்களை எல்லாம் அபியாசம் பண்ணிட்டு வருவா சில பேர்லாம் இருக்கா. அண்ணா சொல்லணும் மூலியம் இல்ல வாத்தியார் மாத்திர கம்பீரமா சொல்றா, இவ சொல்றது ஒன்னே புரிய மாட்டேங்கிறது அப்படின்னா, புரிஞ்சாலும் சகிக்கும்படியாக இல்லை அப்படின்னு இல்லாமல் வாய் கமலம் போலும் தாமரைப்பூ போன்ற திருவாயிலே ரொம்ப அழகாக நல் வேதமோதும் வாதியராக இருந்தார். கண்ணினையும் அரவிந்தம். அதுக்கப்புறம் அந்த மந்திரத்துல என்ன கேட்டா, விவாக காலத்துல நேர பாருங்கன்னு சொல்லுவார். பெண்ணும் பையனும் ஒருவருக்கொரு நேர பார்க்கணும். அப்பதான் முதல்ல பார்த்து பார்க்கணும். முதல்ல பார்க்கும்போது அதுக்கு மந்திரம் இருக்கு. அபஷ்யம் மனசா சேகிதானம் தபசோஜாசம் தபசோ விபூதம் இக பிரஜா மிக ரயிகும் பிரதா ந பிரஜா யஸ்வ பிரஜா. 2 பேருக்கும் மந்திரம் உண்டு. இவர் பார்க்கும்போது மந்திரம், அவர் பார்க்கும்போது மந்திரம். அபஷ்யம் நேர பார்க்கணும். வாத்தியாரே சொல்ல, பாருங்கோ பெண்ணை பாருங்கோ, பெண்ணை கொட்டு பெண்ணை நீ பிள்ளை பாரு, பெண்ணை மந்திரம் சொல்லணுமா நேரம் வர பாரு அப்படின்னா நேர பார்க்கணும் முடியும். அப்ப முதல்ல மந்திரத்தை சொல்லி நேர பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த விவாக ஏற்பாடு பண்ணி கொடுக்கு. இல்ல இந்த காலம் மாதிரி நேர பாருமா பெண்ணே அவரை பாரு அப்படின்னா, அதான் ஏற்கனவே பார்த்தாச்சு எத்தனை வாட்டி பாக்குறது அப்படின்னு சொல்லும்படியா இருந்தா அது சுவாரஸ்யம் இல்லை. எத்தனை வாட்டி இதை பார்த்து கொண்டிருப்பது இந்த முகத்தை? அப்படி இல்லை. அப்போ கண்ணினையும் நேர பார்த்து அவசியம்தான் மந்திரத்தை சொல்லும் போது கண்ணினையும் அரவிந்தம் 2 பேருடைய கண்ணும் ஒண்ணு கொண்டு போட்டி போடுற மாதிரி இருக்கா. இந்த கண் அழகா அந்த கண் அழகான பெருமாளுடைய கண்ணும் பிராட்டியாருடைய கண்ணும் ராகுவோர்கதி வைதேகியும் தஞ்சேயம் அசிதேக்ஷனா அப்படின்னு இருக்கக்கூடிய நிலையிலே இவருக்கு அவர் பொருத்தமா, இவர் கண்ணழுக்கு அவர் கண்ணழகு பொருத்தமா, அவர் கண்ணழுக்கு இவர் கண்ணழகு பொருத்தமான்னு இருக்கக்கூடிய நிலையில கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அப்படின்னு. அதுக்கப்புறம் அடியும் அகுதே. அதுக்கப்புறம் திருவடியை பார்க்க நேத்தே சொன்னோம் இல்லையா, அவருடைய திருவடி மாத்திரம் இல்லை, இவருடைய திருவடியை அவர் பிடிக்கும். அடுத்து சப்தபதியில அந்த பெண்ணுடைய மணப்பெண்ணுடைய கால்களை பிடித்து 7 அடி எடுத்து வைக்கணும் அப்படின்னும் போது இப்ப அவருடைய காலையும் இவர் பார்ப்பார், இவருடைய காலையும் அவர் பார்ப்பார் என்பதாக அர்த்தம். இப்ப பார்த்தா அந்த கால் பார்க்கும்போது அதுவும் தாமரைப்பூ போல இருந்தா அது உண்மையிலேயே பெரிய பாக்கியம்தான். இந்த காலை எடுத்து மெதுவாக அம்மி மிதித்தல் அப்படின்னு பெயர். கல் மேல ஏறி நிற்போம். ஏன்னு கேட்டான்னா அப்ப மந்திரம் என்னன்னு கேட்டா, ஆதிஷ்டேமம் அஸ்மா நமஸ்மே வற்பு ஸ்திராபவ. இந்த கல் மேலே ஏறி நில்லு. இந்த கல் எப்படி ஸ்திரமாக இருக்கிறதோ அந்த மாதிரி நீயும் ஸ்திரமாக இருக்கணும் பெண்ணே. பெண்ணை பார்த்து சொல்ற மந்திரம் நிலையா இருக்கணும். 20 வந்தார் என் முன்னே நின்றார் அப்படின்னா எப்படி நிலையா நிற்கிறாரோ அது மாதிரி நீயும் நிலையா நிற்கணும் வாழ்க்கையில அர்த்தம். அபிதிஷ்டபிரதன் சகஸ்வபிரதனா யதா. ஆத்துல ஒரு இடத்துல அம்மி கல்லு போட்டு வச்சோன்னு வச்சுக்கோங்க, போட்டபடி இப்படி இருக்கும் இல்லையோ, நிலையா இருக்கும் இல்லையோ, அது கோபிச்சு எங்கேயும் வெளியில போகாது இல்லையோ, அந்த மாதிரி நீயும் இந்த இடத்துல நிலையாக இருக்கணும் அப்படின்னு மந்திரத்தினுடைய அர்த்தம். நீ நிலையாக இருக்கும்படி சந்தோஷம் இருக்கணும் அப்படின்னு அர்த்தம். சந்தோஷத்தோட இருக்கணும், நிலையாக இருக்கணும் இங்க அப்படின்னு. ஆக விவாக பிரஸ்தாபத்திலே தானே, விவாகம் நடக்கும் போது தானே இந்த வைபவங்கள் எல்லாம் சீதா பிராட்டிக்கு நடந்தது என்பதாக நாம் வைத்துக் கொள்ளலாம். அங்கேயும் விவாகத்துக்கு முன்னாடி 20 வந்தார் அப்படின்னு இளைய பெருமாளோடு கூட தான் பெருமாள் முதல்ல மித்திலிக்குள்ள வரச்சே ஜனக மகாராஜர் பார்த்த போது 20 வந்தார் அப்படின்னு சொல்லும்படிதானே இருந்தார் அவர். லக்குண பெருமாளை பற்றி தான் நேற்று பார்த்தோம். 20 வந்தார், அதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். பெரியாச்சாம்பள்ளி சாட்சிதான் படுக்கையோட வந்தார் அப்படின்னு. படுக்கையோடு கூட ஒருத்தர் வருவார், யோசிச்சு பார்த்தோம். படுக்கையோடு கூட ஒருத்தர் வருவாரா அப்படின்னு கேட்டேன். சாதாரண படுக்கையா இருந்தா பரவாயில்ல, அங்கங்க படுக்கை எல்லாம் கிடைக்கும். இந்த ஊருக்கு போனா அங்க பெட் இருக்கும், அந்த ஊர்ல போனா அங்க பெட் இருக்கும். ஆதிசேஷன் மாதிரி ஒரு படுக்கையில படுத்தவர்களுக்கு வேற படுக்கையெல்லாம் படுக்கையே இருக்காது இல்லையா. அதனால அப்படிப்பட்ட ஒரு திவ்யமான ஒரு படுக்கை இருக்கும்போது சில பேர் என்ன பண்ணுவா, என்னுடைய படுக்கையில் படுத்தினாதான் எனக்கு தூக்கமே வரும், வேற இடத்துல படுத்தனா தூக்கம் வராதுன்னுவா. ஒண்ணுமில்லாத இந்த இவா படுத்து நாத்தம் அடிச்சுட்டு இருக்கிற ஒரு படுக்கையை வச்சுட்டு அப்படி சொல்றான்னா ஆதிசேஷன் மாதிரி ஒரு படுக்கையில இருக்கிறவர்களுக்கு எப்படி இருக்கும். அதான் 20 வந்தார் அப்படிங்கிறதுக்கு அப்படி வியாக்கியானம் பண்ண லக்குண பெருமாளுடைய கைங்கரிய விசேஷம் அது அப்படிங்கிறதையும் நாம பார்த்தோம். மைவண்ணனரும் குஞ்சி குடல் பின் தாழ
மகரம் சேர் குழை இருபாடு இலங்கி. அப்புறம் கடைசியில் என்ன ஆச்சுன்னா அந்த விவாகத்துல அவ்வண்ணத் அவர் அது முடிக்கல இன்னும். அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. அப்ப அந்த விவாகம் இப்படி எல்லாம் எத்தனை ஹோமங்கள் எத்தனை மந்திரங்கள் இதெல்லாம் எல்லாம் நடந்தாலும் உள்ளுக்குள்ள ஒரு தேவர் அப்படின்னு ஒரு பயம் ஒண்ணு இருக்கும். என்ன ஆ போறதோன்னு பெண்ணுக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஆணுக்கு ஒரு மயக்கம் இருக்கும். கடைசியில எல்லாம் சேர்ந்து 2 பேருக்கும் கலக்கமாய் முடிஞ்சிருவாங்க. அவ்வண்ணத்து அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. மைவண்ணன் அருங்கொஞ்சி குழல் பின் தாழ மகரம் சேர் குழை இருபாடு இலங்கியாட எய்வண்ண வெஞ்சிலையே துணையா இங்கே இருவராய் வந்தார் என் முன்னே நின்றார். கைவண்ணம் தாமரை வாய் கமலம் போலும் கண்ணினையும் அரவிந்தம் அடியும் அகுதே அவ்வண்ணத் அவர் நிலைமை கண்டும் தோழி அவரை நாம் தேவர் என்று அஞ்சினோமே. இந்த பாசுரத்துக்கு பட்டர் வியாக்கியானப்படின்னு ஒன்று உண்டு. பட்டர் அருளி செய்த விஷயங்கள்னு சில விஷயங்களை சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள். அந்த விஷயங்களை எல்லாம் நாம் பார்க்கலாம், பிறகு பார்க்கலாம். ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.